ரோஜா. ஏன்டா இப்படி காது கிழிகிற மாதிரி கத்துற? ஆமா, இவ்ளோ கத்தியும் வரல. அட்லீஸ்ட் வரேன்னு ஒரு பதிலாவது சொல்லலாம்ல. அது சரி, நீ இங்க இருந்து கூப்பிடுறதுக்கெல்லாம் அவனால ஹாஸ்பிட்டல்ல இருந்து பதில் சொல்ல முடியாது. என்னது, ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டலாம்? ஆமாண்டா, ரோஜா அந்த லேப் டெக்னீஷியன் சரவணனை பாக்குறதுக்கு பத்மாவதி நர்சிங் ஹோமுக்கு போயிருக்கா. அந்த லேப் டெக்னீஷியன் சரவணன் பின்னாடி ஒரு பெரிய மர்மமே அடங்கி இருக்கு. அவன் கண் முழிச்சா அவனை போட்டு தள்ள ஒரு கொலைகார கும்பலை காத்துட்டு இருக்கு. அவங்கனால இவளுக்கு ஏதாவது ஆபத்து வந்துன்ற ஒரே காரணத்துக்காக தான் இவ்வளவு பயப்பட்டு இருக்கேன். அது புரிஞ்சுக்க மாட்டேன்றான். நாளைக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா யாருக்கு நஷ்டம்? நமக்கு தானே. டேய் பாவண்டா, அவளும் தான் என்ன பண்ணுவா, பெத்த குழந்தைய இழந்துட்டு கொஞ்ச நாள் கதறினா அழுதா. அப்புறம் அந்த செல்வி குழந்தை ஜீவா பின்னால அலைஞ்சா. ஊர்ல இருக்க குழந்தையெல்லாம் தூக்கி வச்சு கொஞ்சி தன்னுடைய ஏக்கத்தையும் தாய்மை உணர்வையும் தீர்த்துக்கிட்டா. இப்போ திடீர்னு சரவணன்னு ஒருத்தன் போன் பண்ணி உன் குழந்தைய பத்தின ரகசியம் எல்லாம் சொல்றேன்னு சொல்றான். அதான் அவளுக்கு குழந்தை மேல இருக்கிற பழைய பாசம் பொங்கிடுச்சு. என்னது பழைய பாசம் புது பாசம்னு சினிமா ரீல் பட்டி மாதிரி பேசிட்டே போறீங்க? இந்த கிண்டலுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. இன்னொரு குழந்தைய பெத்துக்கிடான்னு சொன்னேன், அதை நீ கண்டுக்கவே இல்லை. ரோஜாவுடைய மனவேதனைக்கு உன்னால தீர்வு சொல்ல முடியல, ஆனா திட்டமிட்ட முடியுதா? அப்பா புரியாம பேசாதீங்கப்பா. நானும் ரோஜாவும் இன்னொரு குழந்தைய பெத்துக்கலான்னு எப்போ முடிவு பண்ணிட்டோம். கடவுள் அனுகிரகம் இருந்தா கண்டிப்பா ரோஜா குழந்தை பிறந்து இந்த வீட்டையே சந்தோஷப்படுத்துவா. ஓஹோ, அப்படியா? இப்போ இத கேட்கறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. சரிப்பா, நீ ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பு. சார் வாங்க. மகேஷ், என்ன இப்பெல்லாம் சார் அடிக்கடி வந்துட்டு போறாரு, நீ ஏதாவது? இல்லப்பா, அது ஒண்ணும் இல்ல. நான் தான் ஒரு குடும்ப போட்டோ எடுக்கலான்னு வர சொல்லியிருந்தேன். இப்பதான் ரோஜா இல்லையே, நான் போயிட்டு அப்புறமா வர சொல்றேன். நீங்க போயிட்டு. இல்ல நீ ஏதாவது பேசணும்னா பேசிட்டு வா, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், சாப்பிட்டுட்டு போ. சரிப்பா. யோ, என்னையா நீ அடிக்கடி வந்து உயிர் எடுக்கிற? ஸ்னேகா லாக்அப்ல இருந்தால சார். யோ, அவளை லாக்அப்ல தள்ளதுக்கு முக்கியமான காரணமே நான் தான். அதுக்கு என்ன இப்போ? அவ ரிலீஸ் ஆயிட்டா சார். என்ன ரிலீஸ் ஆயிட்டா? இன்னைக்கு காலையில கூட அவளை லாக்அப்ல பாத்தீங்க. ரத்னசாமி கேஸை வாபஸ் வாங்கிட்டா சார். 7 லட்சத்தை போலீஸ் அவர்கிட்ட திருப்பி கொடுத்தாச்சு சார். அந்த பணத்தை புகழ்மணி கிட்ட கொடுத்துட்டாரு. என்னது, 7 லட்சத்தை புகழ்மணி வாங்கிட்டு போயிட்டானா? நீங்க என்ன சார் உங்க பணத்தை அவர் வாங்கிட்டு போன மாதிரி அதிர்ச்சி ஆகுறீங்க? யோ, உண்மையாவே அது ஏன் பணம் தான்யா? சரி, அதெல்லாம் உனக்கு புரியாது. இதா பொடி, கிளம்பு. ஏய் புகழ்மணி, அன்னைக்கு உன் பணத்தை நான் அபேஸ் பண்ணிட்டேன், அவ்வளோ கெலாட்டா பண்ண. இன்னைக்கு ஏன் பணத்தை அபேஸ் பண்ணிட்டு போலான்னு பாக்குறியா? விட மாட்டேன்டா. என் பணத்தை உங்ககிட்ட இருந்து வாங்காம விட மாட்டேன். நீ 7 லட்சம் மட்டும் நீ என்கிட்ட திருப்பி தரலன்னு வை, நீ 7 ஜென்மத்துக்கு வருத்தப்படுற அளவுக்கு செஞ்சு வைப்பேன். புகழ்மணி, ஒன்னு நாய் மாதிரி அலைய விடுறீங்களா? புகழ்மணி, புகழ்மணி, ராஸ்கல், என் 7 லட்ச ரூபாய் எடுத்துட்டு கம்மி நீட்டலான்னு பாக்குறியா? உன்னை விட மாட்டேன்டா. சார், இந்த அம்மா ஐசியூல இருக்கிற சரவண பார்க்கணும் பிரச்சனை பண்ணாங்க சார். பிடிச்சி லேசா தள்ளன மயங்கி விழுந்துட்டாங்க சார். நர்ஸ், வாட்டர் எடுங்க.
நான் டாக்டர் பிரபு. நான் எப்படி இங்க? நீங்க ஐசியூ வாசல்ல எமோஷன் ஆகி மயங்கி விழுந்துட்டீங்கம்மா. காட். டாக்டர், நான் சரவணனை பார்க்கணும். ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க. என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு? என்ன தடுக்காதீங்க டாக்டர். எனக்கு இதே ஹாஸ்பிட்டல்ல குழந்தை பிறந்தது இறந்துருச்சுன்னு டாக்டர் சொன்னாங்க. ஆனா இதே ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்குற அந்த லேப் டெக்னீஷியன் சரவணன் என் குழந்தை சாகல, உயிரோட இருக்குன்னு சொல்றாரு. பாதி உண்மை எனக்கு தெரிஞ்சிருச்சு. என் குழந்தை எங்க இருக்குங்கிற மீதி உண்மையை நான் கண்டுபிடிச்சே தீரணும். இது எனக்கு வாழ்வா சாவாங்கிற போராட்டம். என்ன தடுக்காதீங்க. ப்ளீஸ் இருங்க, ரிலாக்ஸ். நானும் உங்க கூட வரேன். வாங்க போய் பார்க்கலாம். என்னடா பைந்தாங்குழி என்னை பார்த்து அப்படியே ஓடுற? நானா? எங்க நல்லா யோசிச்சு பாரு. நீ தான் என் பின்னாடி நாய் மாதிரி அழைச்சிட்டு இருக்க. டேய் என்னடா சொன்ன? அன்னைக்கு உன் 7 லட்சத்தை நான் எடுத்துட்டேன்னு சொல்லி ஆஃபீஸ்ல வந்து அவ்வளோ தகராறு பண்ண. இப்போ 7 லட்சத்தை எடுத்துட்டு என்கிட்ட ஆட்டோ கட்டுறியா? டேய் ஓடாம ஒரு நாளைக்கு வண்டியில ஏறுண்டா. கையடுறா. இங்க பார் புகழ்மணி, அது ஏன் பணம், மரியாதை என்கிட்ட கொடுத்துரு. ஓம் பண்ணமா? சரி அப்படியே வச்சுப்போம். அதுக்கு தான் சாட்சி இருக்குதா? இங்க பார், ஸ்னேகாவை போலீஸ்ல மாட்ட வைக்கணுன்றதுக்காக நான் தான் அந்த பணத்தை வீட்டுல வச்சேன். அது ஏன் பணம், கொடுத்துடு. நோ நோ நோ, தரவே முடியாது. உன் கேவலமான புத்திக்கும் அயோக்கியத்தனமான நடத்தைக்கும் நஷ்ட ஈடது. அதுக்கு நீ கொடுத்த வேலை எவ்வளவு தெரியுமா? 7 லட்ச ரூபாய்னு வச்சுக்கோ. ஏன்? அதனால உனக்கு தர முடியாதுப்பா. ஸ்வாஹா. ஏய் புகழ்மணி வேண்டாம், மரியாதை கொடுத்துரு. இல்ல கையடியா உண்மை சார். யார் சார் இவன்? உங்க மேலேயே கை வைக்கிறான். நம்ம பசங்களை கூடுவா. வேணாம் வேணாம் வேணாம். பாத்தியா மகேஷ், நல்லதுக்கு எப்பவுமே 4 பேர் சப்போர்ட்டுக்கு இருப்பாங்க. அதனால தான் சொல்றேன். சரி நீங்க போங்க, நான் சரி வரேங்க சார். பார், இது எங்க ஏரியா, காசை கொடுக்க முடியாது. ஏய், அந்த 7 லட்சத்தை உங்ககிட்ட எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும். அப்படி வாங்கலன்னு வை, என் பேரை மாத்திக்கிறேன். சரவணன், சொல்லுங்க சரவணன். சரவணன், சொல்லுங்க சரவணன். என் குழந்தை எங்க இருக்கு? சொல்லுங்க சரவணன். சரவணன், சொல்லுங்க. குழந்தை உங்க குழந்தை இப்போ சொல்லுங்க சரவணன். சொல்லுங்க சரவணன். ப்ளீஸ் சொல்லுங்க. சொல்லுங்க சரவணன். சரவணன். சொல்லுங்க. சொல்லுங்க சரவணன். சொல்லுங்க. ஐயோ, சரவண குழந்தை ரகசியத்தை சொல்லிட்டானா? கண்ணாடி வழியா ஒண்ணுமே கேட்கலையே. தள்ளுங்க. சரவணன், சரவணன். சொல்லுங்க சரவணன். சரவணன், மூச்சு விடுங்க சரவணன். சரவணன், மூச்சு விடுங்க சரவணன். சரவணன். ஐம் சாரிம்மா, இறந்துட்டாரு. நோ நோ நோ, சாகக்கூடாது அவரு. சரவணன், சரவணன், என் குழந்தைய பத்தின உண்மையை சொல்லுங்க சரவணன். உங்களுக்கு தானே தெரியும் சரவணன். சொல்லுங்க சரவணன். என் குழந்தைய பத்தின டாக்டர் சொல்லுங்க டாக்டர். சொல்லுங்க டாக்டர். டாக்டர் சொல்லுங்க டாக்டர். அவர் சாகல டாக்டர். என் குழந்தைய பத்தின உண்மையை தெரிஞ்சுக்காம நான் அவரை சாக விட மாட்டேன். ஐயோ, நாம உள்ள வரும்போது சரவணன் ஸ்னேகா கிட்ட எதுவும் சொல்லிட்டு இருந்தானே, அது என்ன ரகசியமா இருக்கும்? ஸ்னேகாவை கேட்டா தெரியும். ஏய் ஸ்னேகா, ஸ்னேகா நில்லு. ஸ்னேகா, ஸ்னேகா. நான் அந்த ஆளை கொலை பண்ணலான்னு முயற்சி பண்ணேன், ஆனா முடியல. போடி, போ ஜெயிலுக்கு போ. வச்சு லாடம் கட்டுவாங்க. 8 வருஷமோ 10 வருஷமோ அவனுங்க கிட்ட உதவாங்கியே சாவு. ஐயோ கவிதா, இப்ப அதுவா முக்கியம்? அந்த சரவண ரோஜா கிட்ட உண்மையை சொல்லிட்டானா என்னன்னு தெரியல. சொல்லிருக்க மாட்டான்னு தான் நினைக்கிறேன். நம்பிக்கை இருக்கு. அப்படி அது தான் குழந்தைதான் தெரிஞ்சிருந்தா
ரோஜா இந்நேரம் போலீஸோட இங்க பறந்து வந்து குழந்தைய தூக்கிட்டு போயிருக்க மாட்டா? இல்ல, நான் தர மாட்டேன். என் உயிரே போனாலும் அது நடக்காது. இப்பதான் இந்த குழந்தைனாலதான் என் குடும்பம் ஒண்ணு சேர்ந்திருக்கு. என் மாமனார் மாமியார்லாம் என் கூட ஒட்டி பழகுறாங்க. இப்ப இந்த குழந்தை என்னோடது இல்ல, இன்னொருத்தி இதுன்னு தெரிஞ்சா என் மாமியாரை என்ன 2 துண்டா வெட்டி போட்டுருவாங்க. எல்லாம் முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் இப்படி அழுது எந்த பிரயோஜனமும் இல்ல. ரோஜாவோட குழந்தை உயிரோட தான் இருக்குன்னு சரவணன் சொல்லியிருக்காரு மேடம். ஆனா எங்க இருக்குன்னு சொல்லல. ஏய், நீ வாய் மூடு. அட்வைஸ் பண்ற மூஞ்சியை பாரு. சரி, ஸ்னேகா எப்படி அங்க வந்தா? அவங்க தான் ஸ்னேகான்னு எனக்கு தெரியாது மேடம். உங்ககிட்ட போன்ல பேசிட்டு இருக்கும்போது அவங்க என் பக்கத்துல தான் இருந்தாங்க. அடி பாவி, அவள பக்கத்துல வச்சுக்கிட்டே என்கிட்ட பேசுன. எனக்கு அவங்க தான் ஸ்னேகான்னு தெரியாது. சுபா, நீ பேசாம அப்ரூவ் வர மாதிரி போலீஸ் கிட்ட போய் எல்லாம் உண்மையை சொல்லிட. ஒரு தொல்லை விட்டது இல்ல. கவிதா, தயவு செய்து இந்த மாதிரி விளையாட்டு கூட சொல்லாதீங்க. அப்புறம் இந்த மரமண்டை நம்ம உண்மையை தான் சொல்றோம்னு அப்படியே போய் செஞ்சு வைப்பா. ஹேய், நீ போலீஸ்ல போய் அப்ரூவரா மாறுவியா? மாறுவ? இல்ல மேடம், கொன்னுடுவேன். அந்த ஸ்னேகா கிட்ட சரவணன் என்ன சொல்லி தொலைச்சான்னு தெரியல. ஒருவேளை உண்மையை சொல்லிருப்பானோ? ஐயோ, என்னஞ்சே வெடிச்சிரு போல இருக்கு. சரி சுபா, நீ ஹாஸ்பிட்டல் கிளம்பு. போய் அங்க இந்த விஷயம் வேற யாருக்காவது தெரியுமான்னு விசாரி. சரிங்க மேடம். இந்த பொண்ணுகிட்ட நாம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் செல்வி. ஏன்னா இந்த பொண்ணு ரொம்ப பயப்படுது. யார் தான் பயப்படல, நீயும் நானும் கூட தான் பயந்துட்டு இருக்கோம். நானா? எனக்கு எந்த பயமும் இல்ல. எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பேன். அப்படி மீறி ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா எனக்கு அம்னீஷியா அப்படின்னு சொல்லிடுவேன். சொல்லிட்டு 3ஆம் பிறை ஸ்ரீதேவி மாதிரி நல்ல புள்ளைய விரல் சூப்பிட்டு என் புருஷ மடியில போய் படுத்துக்குவேன். அடிப்பாவி, என் வேதனை உனக்கு காமெடியா இருக்கா? சீச்சி, சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். இந்த பொண்ணுக்கு சீக்கிரமா வேற ஒரு வேலை வாங்கி கொடுத்து அந்த ஹாஸ்பிட்டலை விட்டே தூக்கிடணும். ஏன்னா அவ இங்க இருந்தா நம்ம 2 பேருக்குமே பிரச்சனை தான். இதுதான் நல்ல ஐடியா. முதல்ல இந்த பொண்ணை ஹாஸ்பிட்டல்ல இருந்து துரத்தணும். முடிஞ்சா இந்த ஊரை விட்டே கூட துரத்திடணும். இல்லைன்னா எப்ப வேணாலும் ரோஜா கிட்ட நம்மளை பத்தி அவ போட்டு கொடுத்துருவா. கரெக்டா? ஆமா. சரி, முதல்ல இந்த பொண்ணுக்கு வெளியூர்ல ஒரு வேலையை பாக்குறேன். நான் கிளம்பட்டுமா? இந்த ஹாஸ்பிட்டல் ஸ்மெல் என்னால தாங்க முடியல. என்ன ஒரு நிம்மதினா அந்த சரவணன் ஒழிஞ்சான், அவ்வளவுதான். வரேன். நில்லு ஸ்னேகா. ஏய் ஸ்னேகா நில்லு. ஸ்னேகா நில்லு சொல்றேன்ல. என்ன வேணும் உனக்கு? உன்கிட்ட நான் பேசணும். சொல்லு. சரவணன் உன்கிட்ட என்ன சொன்னாரு? ஒன்னும் சொல்லலையே. போய் சரவணன் உன்கிட்ட பேசுனதை நான் பார்த்தேன். சொல்லு, அவர் என்ன சொன்னாரு? நீ கத்தி கலாட்டா பண்றதுனால சரவணன் என்கிட்ட எதுவுமே சொல்லலைங்கிற உண்மை பொய்யாடாது ரோஜா. அந்த சரவணன் உன்கிட்ட எதுவுமே சொல்லலைங்கிற பொய் உண்மையிடாது ஸ்னேகா. நிஜமாவே அவர் என்கிட்ட எதுவுமே சொல்லல. செத்துட்டு இருந்த சரவணன் என் குழந்தை உயிரோட தான் இருக்குங்கிற பாதி உண்மையை என்கிட்ட சொல்லிட்டாரு. சாக போற அந்த கடைசி நேரத்துல உன்கிட்ட உண்மை சொல்லியிருப்பாரு. நிச்சயம் சொல்லித்தான் இருந்திருப்பாரு. ஆனா நீ என் மேல இருக்கிற கோவத்துல அதை மறைக்கிற. ஆனா உண்மையை சொல்லாம நான் உன்னை விட மாட்டேன். பரவாயில்ல ரோஜா, நான் நினைச்ச அளவுக்கு நீ ஒன்னும் முட்டாள் இல்ல, புத்திசாலிதான். வாஸ்தவம் தான். சரவணன் என்கிட்ட பேசினாரு. உன் குழந்தை எங்க இருக்குன்ற உண்மைய என்கிட்ட சொல்லிட்டாரு. என் குழந்தை உயிரோட இருக்கு. ஸ்னேகா, ஸ்னேகா ப்ளீஸ் சொல்லுமா. நான் ஏன் சொல்லணும்? எதுக்கு சொல்லணும்? ஸ்னேகா சொல்ல மாட்டேன். என்ன பண்ணுவ? ஸ்னேகா, ஏன் இப்படி ஈவு இறக்கம் இல்லாம நடந்துக்கிற?
ப்ளீஸ். என் வாழ்க்கையில நான் எத்தனையோ பிரச்சனைகளோட போராடி இருக்கேன்னு உனக்கு நல்லா தெரியும். சங்கர் என் வாழ்க்கையில பாதி அழிச்சான். அதுல இருந்து மீண்டு வந்து என் மகேஷோட சந்தோஷமான வாழ்க்கையை ஆரம்பிக்க பல காலமாச்சு. மகேஷ் என் கற்ப சந்தேகப்பட்டு என்ன அடிச்சாரு. அதையும் மீறி இந்த குழந்தையை பெத்துக்க நான் அழுத அழுக, பட்ட கஷ்டம், துடிச்ச துடிப்பு, இது எல்லாத்தையும் என் கூட இருந்து பார்த்தவ நீ. எனக்கு ஆறுதல் சொல்லி என் கண்ணீரை தொடச்சவ நீ. இப்போ நீயே என் கண்ணை குத்துறியே. மகேஷ் விஷயத்துல நீயும் என் கண்ணை குத்துனவ தானே? எனக்கு ஒரு கண்ணு போனப்போ உன் மனசுல இறக்கம் பிறக்கல. எனக்கு ஒரு கண்ணு போறப்போ என் எதிரிக்கு 2 கண்ணும் போகணும்னு நான் நினைக்கிறதுல தப்பு இல்லையே ரோஜா? வேண்டாம் ஸ்னேகா, ப்ளீஸ். மகேஷ் விஷயம் வேற, குழந்தை விஷயம் வேற. காதலுக்கும் தாய் பாசத்துக்கும் போட்டி வைக்காத. குழந்தையை இழந்து நான் ஒவ்வொரு நாளும் ரத்த கண்ணீர் வடிக்கிறேன். இது உனக்கே தெரியும். என் குழந்தை எனக்கு கிடைக்க உதவி பண்ணு ஸ்னேகா, ப்ளீஸ். முடியாது, முடியவே முடியாது. மகேஷ் கிட்ட நான் நியாயம் கேட்டப்போ என்ன அடிச்சவ நீ. உன்னை மன்னிக்கவும் முடியாது, உனக்கு உதவி பண்ணவும் முடியாது. நான் மகேஷ் அடிச்ச போவே உனக்கும் எனக்கும் நட்பு முறிஞ்சு போச்சுன்னு நீயே தீர்ப்பு எழுதிட்டு இப்போ ஓ சுயநலத்துக்காக தீர்ப்பை மாத்தி எழுதுறியா? உனக்கு இறக்கப்பட என் மனசுல இடமே இல்லை. வேண்டாம் ஸ்னேகா, அப்படி சொல்லாத. கொஞ்சம் யோசிச்சு பாரு. உன்னையும் உங்க அம்மாவையும் சேர்த்து வைக்க நான் எவ்வளவு பாடுபட்டிருக்கேன். உனக்காக பல நாள் நான் அழுதுருக்கேன் ஸ்னேகா. ஒரு தாயும் மகளும் பிரிஞ்சிருக்காங்க, அவங்கள சேர்த்து வை கடவுளேன்னு உனக்காக கோவில்ல நெய் விளக்கேத்தி வச்சிருக்கேன். ஆனா இப்ப நீ ஒரு தாயும் பிஞ்சு குழந்தையும் பிரிக்கிற அளவுக்கு இறக்கம் இல்லாம போயிட்ட. இந்த ஊர்ல எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து என் குழந்தை பாலுக்காக அழுதுட்டு இருக்கலாம், இல்ல பாசத்துக்காக கூட ஏங்கிட்டு இருக்கலாம். அதை நினைக்கும் போதே என் ரத்தம் சுண்டி போகுது. ஆனா நீ ரத்த சூடேறி பேசிட்டு இருக்க, கொஞ்சம் கூட ஈவரக்கம் இல்லாம பேசிட்டு இருக்க. ஆமா, நான் ஈவரக்கம் இல்லாதவதான். யாரால வந்தது இந்த நிலைமை? ஒன்னால தானே? சோலை வனமா இருந்த என் நெஞ்ச பாலை வனமா மாத்தினவ நீ. இறக்கம், அன்பு, காதல், பாசம், கருணைன்னு என் மனசுல இருந்த ஒவ்வொரு உணர்ச்சியும் வேரோட புடுங்கி எரிஞ்சவ நீ. பன்னீர் மரமா இருந்த என் வாழ்க்கைய வெந்நீர் ஊத்தி சாகடிச்சவ நீ. இப்ப செத்து போன இந்த உடம்புல இருந்து என்ன உணர்ச்சி எதிர்பார்க்கிற? ஈரமா இருக்கிற மனசுலதான் இறக்கம் சொரக்கும். பாறையா இறுக்கி கிடக்கிற மனசுல பழி உணர்ச்சி மட்டும்தான் இருக்கும். இல்ல ஸ்னேகா, என் மேல கருணை காட்ட உன்னால முடியும். நீ நல்லவ. நாம நல்ல தோழிகளா தானே இருந்தோம். சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் நம்மள எதிரிகளா நிக்க வச்சிருக்கு. ஒருத்தர் குத்த கத்தி எடுத்துக்கிட்டோம். ஆனா அந்த கத்தியை வீசி எறிஞ்சிட்டு நாம கை குலுக்க ரொம்ப நேரம் ஆகாது ஸ்னேகா, ப்ளீஸ். முடியாது, இந்த ஜென்மத்துல முடியவே முடியாது. சண்டைன்னு வந்தாச்சு, எதிரிகளா நின்னாச்சு. நீ வாழறியா இல்ல நான் வாழறேனான்றதுதான் இப்ப பிரச்சனை. நீ சாகுறியா இல்ல நான் சாகுறேனான்றதுதான் அந்த பிரச்சனைக்கு முடிவு. சமாதானம்னு எடுத்துக்காட்ட என்கிட்ட எந்த வெள்ளக்கொடியும் இல்லை. ஏன்னா எல்லா வெள்ளக்கொடியிலயும் ரத்தக்கரை படிஞ்சிருக்கு. சமாதானம்ங்கிற வார்த்தை இனிமே அகராதையிலேயே இல்ல. நான் நம்பல ஸ்னேகா. உன் கால்ல வேணாலும் விடுற. என் குழந்தை இருக்கிற இடத்த சொல்லிடுமா ப்ளீஸ். நீ என்ன கேட்டாலும் நான் தரேன். என்ன வேலை ஆனாலும் கொடுக்குறேன். எனக்கு என் மகேஷ் வேணும். எனக்கு ஏன் மகேஷ் வேணும்? சரியா? சரியா? ஸ்னேகா, எதை கேட்டாலும் கொடுத்துருவேன்னு சொன்னேன். நான் கேட்கிற வேலை என் மகேஷ். கண்ணை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு என் இதயத்தையே கேட்கிறேன் ஸ்னேகா.
எனக்கு உன்னை ஜெயிக்கிறது முக்கியம். எனக்கு என் மகேஷ் முக்கியம். பாசத்துக்கும் காதலுக்கும் நடக்கிற போராட்டம் இது. பாசத்துல நீ ஜெயிச்சுக்கோ, காதல்ல நான் ஜெயிச்சுக்கிறேன். உனக்கும் வெற்றி, எனக்கும் வெற்றி. மகேஷை கொடுத்துடு, குழந்தைய வாங்கிக்க. மாட்டேன் மாட்டேன். என் புருஷனை நான் விட்டு தர மாட்டேன். யாருக்காகவும் எதுக்காகவும் நான் அவரை விட்டு தர மாட்டேன். உன் குழந்தைக்காகவுமா? கடவுளே, நான் என்ன பாவம் பண்ண? எனக்கு ஏன் இந்த சோதனை? நான் என் புருஷனை விட்டு தரதா இல்ல என் புள்ளைய விட்டு தரதா? என்னால முடியலையே. உன்னை என் காலடியில விழ வைக்கிறேன்னு நான் சபதம் போட்டிருக்கேன். அதுல நான் ஜெயிக்கணும். என் மகேஷை நான் அடையணும். அதுக்கு நீதான் உதவி பண்ண போற. முடியாது, என்னால உதவி பண்ண முடியாது. அவசரப்படாத ரோஜா, நிதானமா யோசிச்சு முடிவெடு. உன் குழந்தை உயிரோட இருக்குன்ற பாதி உண்மை உனக்கு தெரியும். அது எங்க இருக்குன்ற மீதி உண்மை எனக்கு தெரியும். உன்னால சில காரியங்கள் எனக்காக வேண்டி இருக்கு. நான் சொல்ற சில வேலைகளை ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காம நீ செஞ்சாகணும். அப்படி செஞ்சா உன் குழந்தை எங்க இருக்குன்னு நான் சொல்லுவேன். இது நமக்குள்ள ஒப்பந்தம். இந்த விஷயம் மகேஷ்கோ ராஜசேகருக்கோ இல்ல வேற யாருக்காவது தெரிஞ்சதுன்னா உன் குழந்தை ரகசியம் என்னோட செத்து போயிடும். தற்காலிகமா அனாதையா இருக்கிற உன் குழந்தை நிரந்தரமா அனாதையாயிடும். யோசிச்சு நல்ல முடிவாயிடு. நான் வரேன். தற்காலிகமா அனாதையா இருக்கிற உன் குழந்தை நிரந்தரமா அனாதையாயிடும். யோசிச்சு நல்ல முடிவாயிடு. அது சரி சந்திரன், அதான் 7 லட்சம் பணம் கைக்கு வந்துருச்சுல்ல. இந்தாங்க ஐயா. ஸ்னேகா மேல இருந்த கேஸை வாபஸ் வாங்கிட்டோம். என்ன ஒண்ணு, ஸ்னேகாவை ஒரு நாள் லாக்கப்ல வச்சுட்டோம்ல, அதனால என் மேல கொஞ்சம் கோபம் இருக்கான். இந்த ஊடல்லாம் எங்களுக்குள்ள சகஜம்தான் சந்திரன். அப்புறம் நம்ம பயலுவலை யாரையாவது ஸ்னேகா வீட்டுக்கு அனுப்பி ஸ்னேகா எப்படி இருக்கான்னு கொஞ்சம் விசாரிக்க சொல்லுங்க. என்னங்க, அரிசி புளி உப்பு மிளகாலாம் சௌக்கியமா இருக்கா? அப்புறம் அந்த தேங்காய் எண்ணெய்க்கு ஏதோ உடம்பு சரியில்லை, உங்க தங்கச்சிக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன். அப்புறம் அந்த பச்சை மிளகாயெல்லாம் என்ன விலைன்னு விசாரிச்சு அதை பார்வதி நீ எப்போ வந்த? அந்த ஸ்னேகா எப்படி இருக்கான்னு யார்கிட்டயே விசாரிக்க சொன்னீங்கல்ல, அப்போ ஸ்னேகான்னு சொல்லல, இந்த ஸ்னோ பவுடர்லாம் என்ன விலைன்னு விசாரிக்க சொல்லி பேசி தொடப்ப கட்ட. சரி, நீ பாட்டு ஊரை விட்டு புறப்பட்டு வந்துட்ட. அப்புறம் மளிகை கடையெல்லாம் யார் பாத்துக்கிறது? உங்களுக்கு உடம்பு முழுக்க யாரோ சூடு போட்டாங்களாமே, அப்பவே கிளம்பணும்னு நினைச்சேன், முடியல. வேற யாரும் போடல. ட்ரெஸ் அயன் பண்ணும்போது தவறுதெல்லாம் சுட்டுக்கிட்ட, வேற ஒண்ணும் இல்ல. ஊருக்கு வாரம் எப்படி அயன் பண்றதுன்னு உம்ம ட்ரெஸ்ஸோட நிக்க வச்சு அயன் பண்ணி காட்டுறேன். சரி சரி, உம்ம கதைய அப்புறம் கவனிச்சுக்கிறேன். இந்தாங்க புடியும் கொடுங்க பேரனை. என்னடா என் செல்லம், இந்த வாரம் சூட்கேஸ் எடுத்துட்டு உள்ள வாரம். உன்னை பார்க்காம எத்தனை நாள் இருந்து. வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வாங்க சம்பந்தி. என்ன சம்பந்தி, இத்தனை நாளா எங்களை எல்லாம் பார்க்கணும்னு உங்களுக்கு தோணவே இல்லையா? உங்களை பாக்குறதுக்கு யாரு வந்தா? இதா என் தங்கம், என் செல்லம், என் கொழுந்து, என் உசுறு, இத பாக்கணும்னு தோணுச்சு, உடனே புறப்பட்டேன். ஏமா ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிருந்தீனா நானே நேரா ஸ்டேஷனுக்கு வந்து உன்னை பிக்கப் பண்ணிருப்பேன்ல. திடீர்னு வந்தா தான் சில பேரை கையும் களவுமா பிடிக்க முடியுது, அவங்க பண்ற தில்லு முள்ளையும் கண்டுபிடிக்க முடியுது. இல்லடி, நானும் ஒன்ன மாதிரி தான். இந்த குட்டியை விட்டு பிரிய மனசு இல்லாம கொஞ்சிக்கிட்டு இங்கே தங்கிடலான்னு இங்கே இருந்துட்டேன். எந்த குட்டியை கொஞ்சறதுக்கு இங்க தங்கி இருக்கீங்கன்னு எனக்கு இல்ல தெரியும். அந்த கணக்கு தப்பு கணக்கு, புரியுதா?
என்னத்த என்ன சொல்றீங்க புரியலையே. அது ஒண்ணு இல்லம்மா, ஒரு முக்கியமான கணக்கை முடிஞ்சா செட்டில் பண்ணணும், இல்லைன்னா ஒரேடியா தலைமுழுகணும். அதுதான் வந்திருக்கேன். அத்தை முதல்ல உள்ள வாங்க. நான் தினம் உங்களை பத்தி தான் நினைச்சிட்டு இருக்கேன். உங்ககிட்ட நிறைய பேசணும், வாங்க. என்னடாச்சு? வாங்க அத்தை. மாமியார் வந்த உடனே மருமக ஐஸ் வைக்க ஆரம்பிச்சிட்டா. கொஞ்ச நாள் நிம்மதியா இருந்தோம். இப்போ இந்த பேய் வந்துருச்சு. என்ன ஆட்டம் ஆட போகுதோ அந்த குலதெய்வத்துக்கு தான் வெளிச்சம். ஆஞ்சநேயன் கணையாழி எடுத்தான். ராமபிரான் துணையாழியிடம் கொடுத்தான். பேரானந்தத்தில் பிராட்டி பேச்சற்று நின்றாள். ஆகா! அன்று கணவனிடத்தில் கணையாழியை கண்டாள், இன்று கணையாழியிடத்தில் கணவனை கண்டாள். அடடா, அற்புதம், பிரமாதம். என்னம்மா ராமாயணத்தை படிச்ச உடனே உன் ராமரை நினைச்சு அசோகவனத்துல இருக்கிற சீதை மாதிரி உட்கார்ந்துட்டியா? கவிதா, எங்கம்மா என் மோதிரம்? மோதிரமா? என்ன மோதிரம்? ஆமா, ராமாயணம் படிச்சதும் எனக்கு என் கல்யாண மோதிரம் ஞாபகம் வந்துருச்சு. ராமாயணத்துல தன்னை பிரிஞ்சிருக்கிற சீதை கிட்ட அனுமார ராமர் தூது அனுப்பினாராம். அப்போ தான் கையில இருந்த மோதிரத்தை கழட்டி கொடுத்து, இத சீதை கிட்ட கொடு, அவளுக்கு நாங்க சந்தோஷமா இருந்த பழைய ஞாபகங்கள்லாம் வரும்னு சொன்னாராம். ஓஹோ, அப்போ அந்த காலத்திலே ஆட்டோகிராஃப் மேட்டர்லாம் இருந்திருக்கு. கவிதா, உனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நீ சுசிராஜாவை பாத்துக்கிறதுக்காக இந்த வீட்டுக்கு வந்துட்டு இருந்தல்ல? ஆமா. அப்போ ஒரு நாள் நான் ஜுரத்துல படுத்துட்டு இருந்தேன். நீ மருந்து செலவுக்காக ஒரு மோதிரத்தை எடுத்து விக்கிறதுக்கு போனியே, நான் கூட தடுத்தேனே. இது உங்க அப்பா என் கல்யாணத்துக்கு போட்ட மோதிரம், இத பத்திரமா உன் கையிலேயே போட்டுக்கோன்னு நான் உங்ககிட்ட கொடுத்தேனே, ஞாபகம் இருக்கா? ஆமாமா, கரெக்ட், ஞாபகம் வந்துருச்சு. கொடுத்தல? ஆமா. அந்த மோதிரம் எங்க? இப்ப எனக்கு அது உடனே வேணும். அந்த மோதிரத்தை வச்சு நான் உங்க அப்பாவுக்கு பழசெல்லாம் ஞாபகப்படுத்தி அவரை உசுப்பேத்தி விட்டுட்டு அவர் வைதேகி பக்கத்துல இருந்து என் பக்கம் திருப்பணும். மோதிரத்தை கொடு. இப்ப திடீர்னு வந்து கேட்டா நான் எங்கம்மா போறது? அதை எங்க வச்சேனே தெரியல. அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு உடனே மோதிரம் வேணும். வா போய் தேடலாம். ஆமா ப்ளீஸ்மா, நான் இன்னொரு நாள் தேடி தரேன். பொறுமையா அப்புறமா. எனக்கு பொறுமை இல்லம்மா, வா போய் தேடலாம். அம்மா வா. ஏமா அடம் பிடிக்கிறேன்? நான் அப்புறமா தேடி தரேன்னு சொல்றேன்ல. தேடுமா. இப்ப நான் இங்க எங்கன்னு தேடுறது? பீரோல இருக்கான்னு பாரு. அதுல இத்தனோண்டு மோதிரம் பீரோல எங்க இருக்கும்?
உனக்காக தேடி தேடுமா, இது என் வாழ்க்கை பிரச்சனை. வாழ்க்கை பிரச்சனை. இந்த ஒரு ஜுவல் பாக்ஸ் இருக்கு பாரு, இந்தா. எங்க கொடு, நான் தேடுறேன். நீ எங்க பாரு. ஐயோ என்னம்மா நீ, நிம்மதியா ரெஸ்ட் எடுக்கலாம்னு பார்த்துட்டு இருந்தேன். அதை தேடி இதை தேடின்னு சொல்லிக்கிட்டேன். தள்ளு, அதுல இருக்கா பாரு. போம்மா, பீரோல இல்ல, அந்த லாக்கர்ல பாரு. ஐயோ அம்மா, அது அவரோட பர்சனல் லாக்கர். நானே இது வரைக்கும் பார்த்தது இல்ல. சாவி கூட எங்க இருக்குன்னு தெரியாது. இங்க பாரு, அந்த அளவுக்கு புருஷனை நம்ப கூடாது. சிபிஐ மாதிரி வேவ் பார்த்துக்கிட்டே இருக்கணும். பாரு, சாவி எங்கேயாவது வச்சிருப்பாரு பாரு. அட்வைஸுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்ல. அவரோட லாக்கர்ல போய் என்னமா இருக்க போகுது? இவர் இந்த சாவி எங்க வச்சிருக்காருன்னு தெரியல. வேற இப்ப அவருக்கு தான். அம்மா, சாவி தோ இருக்கு. எடு. போச்சு, வந்தா திட்ட போறாரு என்ன. ஊர்ல இருக்கிற ஃபைல் எல்லாம் இங்க வச்சிட வேண்டியது. அப்புறம் ஆபீஸ் போற அவசரத்துல என்ன பிடிச்சி கத்த வேண்டியது. இதுல என்ன ஏன் விஷயத்தை தேடுறீ? என்னது இது? கேலண்டரா? கேலண்டர் கூடவா லாக்கர்ல வைப்பாங்க? இருமா, மோதிரத்தை தேடுறீன்னு எதையும் எடுத்துட்டு இருக்கா. இது மெடிக்கல் ஃபைல் மாதிரி இருக்கு. ஆமா, மெடிக்கல் ஃபைலே தான். டாக்டர் ரமேஷா, எஸ்பிஆர் கிளினிக், சைதாப்பேட். நம்ம ஃபேமிலி டாக்டர் ரத்னவேலு தானே? என்னம்மா, ஏதோ ஆபரேஷன் பில்லு ரிசிப்ட்ஸ்லாம் வச்சிருக்காரு. என்ன ஆபரேஷன்? என்னது? ஏய் கவிதா, ஏய் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கற நீ? ஃபைல் எல்லாம் எடுத்து ஃபைல கொடு. இருங்க, இப்போ எதுக்கு கத்துறீங்க நீங்க? ஏய் ஃபைல கொடுன்னு சொல்றேன்ல. என்னவோ உங்க சொத்தை பறிப்போன மாதிரி சும்மா டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்களே. ஏதோ ஆபரேஷன். ஏய் ஃபைல கொடுக்க போறியா இல்லையா? நான் கொடுக்க மாட்டேன். ஃபைல கொடு. விடுங்க, நான் தர மாட்டேன். என்ன நீ நான் இல்லாத நேரத்துல எதுக்கு ஏன் ஃபைல் எல்லாம் எடுத்துட்டு இருக்கற நீ? அப்புறம் இந்த ஃபைலுக்காக நீங்க நடிச்சீங்களா அப்போ? இருங்க, என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்காம விட போறீங்க. ஃபைல குடுறீ. ஏய் பாருங்க, நீங்க எதுவும் பேசாதீங்க. எதுக்கு இப்படி காட்டு மிராட்டி தன்மா நடந்துக்கிறீங்க? நீ பண்றது மட்டும் நாகரிகமான விஷயமா? நான் இல்லாத நேரத்துல என்னோட பர்சனல் விஷயத்தை எதுக்கு கிளறிட்டு இருக்கற நீ? நான் உங்க பொண்டாட்டி, நமக்குள்ள என்ன பர்சனல்? ஏய் எவ்வளவோ இருக்கு, அதெல்லாம் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது. யாருங்க டாக்டர் ரமேஷ்? அவருக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? என்ன ஆபரேஷன்? ஏய் வாயை மூடு. நான் எந்த ஆபரேஷனும் பண்ணிக்கல. ஆமா, எதுக்கு ஏன் லாக்கரை திறந்த? மாப்பிளே, நான் தான் என் மோதிரம் காணோம்னு தேட சொன்னேன். இதுல கவிதோட தப்பு ஒண்ணும் இல்ல. நிறுத்துங்க. உன்ன பொண்ணுக்கு வக்காலத்து வாங்குறதுக்கு எல்லா அம்மாக்களும் வந்திருக்க. ஏய் இங்க பார், என்னுடைய பர்சனல் லாக்கர்ல கை வச்சே இனிமேல் கையை ஒடிச்சிட்டு வர ஆஸ்க. குடு ஃபைல. கவிதா, இந்த பாரு, விடு. ஏதோ கோவத்துல திடீர்னு அடிச்சிட்டாரு, அதான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றாருல்ல. இல்லம்மா, அவர் வாய் தான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லுது. ஆனா அவருக்கு வந்த கோவம், ஃபைல பார்த்தோன்னே அவருக்கு வந்த ஆவேசம், எவ்வளவு டென்ஷன் ஆனாரு பார்த்தல. இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது அந்த ஃபைல்ல நிச்சயமா ஏதோ ஒரு குழப்பம் இருக்கு. இப்ப என்னங்கற? கண்டுபிடிக்கிறேன். ஏன் டாக்டர் ரமேஷை கண்டுபிடிக்கிறது என்ன பெரிய விஷயமா? ஊர்ல இருக்கிறவங்களோட ரகசியத்தை விட்டு வைக்காதனா என் புருஷன் கிட்ட இருக்கிற ரகசியத்தை தெரிஞ்சுக்காம விட்டுருவேனா? கூடி சீக்கிரம் இந்த கவிதா யாருன்னு நீ பாக்க. தலை எழுத்து. பிள்ளையார் பிடிக்க போய் குரங்கு பிடிச்ச கதை ஆயிடுச்சு. என் புருஷன் கூட சேர்த்துக்கு ஐடியா போட்டா இங்க புருஷன் முன்னாடி ரெண்டும் அடிச்சுக்குதுங்க. ஆக மொத்தத்துல என் மோதிரம் கிடைக்கல. सदमानं भवति सताजित् पुरुषः सदेन्द्रिय आयुष्येवेन्द्रिये प्रतिष्ठति दीर्घसुमङ्गले भव।
எல்லாரையும் காப்பாத்துற உலக நாயகி நீ. என் மேல மட்டும் ஏன் உனக்கு கருணையே இல்ல? என் குழந்தைய மறைச்சு வச்சுக்கிட்டு இப்படி பாச போராட்டத்துல என்ன தவிக்க விடுறியே. என் குழந்தை உயிரோட இருக்குங்கிற ரகசியத்தை என்கிட்டயும், அது எங்க இருக்குங்கிற ரகசியத்தை என் எதிரிக்கிட்டையும் சொல்ல வச்சு என் கண்ணீரையும் வேதனையையும் வேடிக்கை பார்க்கறதுல உனக்கு அப்படி என்ன ஆனந்தம்? இப்ப என் புருஷனை விட்டு தரதா இல்ல என் புள்ளைய விட்டு தரதாங்கிற ஜீவ மரண போராட்டத்துல என்ன அந்த ஸ்னேகா கொண்டு வந்து நிறுத்திட்டா. எனக்கு என் புருஷனும் வேணும், என் புள்ளையும் வேணும். அநியாயம் நடக்கிறப்பெல்லாம் நீ ஆவேசமா அவதாரம் எடுப்பியே. என் புருஷன் மேல ஆசைப்படுறவளையும் என் புள்ளைய அனாதை ஆக்கணும்னு நினைக்கிறவளையும் நீயே விட்டு வச்சிருக்க. தாயே, அநீதியை எதிர்த்து போராடுற சக்தி எனக்கு கூட. நான் உன்னைத்தான் நம்பியிருக்கேன். உன் மனசு குளிர வைக்கத்தான் என் பிரார்த்தனை. எல்லாரும் குழந்தை வேணும்னு வேண்டி தொட்டில் கட்டுவாங்க. ஆனா நான் பிறந்த குழந்தைய தக்க வச்சுக்கிறதுக்காக தொட்டில் கட்டுறேன். தாயே, என் குழந்தைய கண்ணுல காட்டுமா, என் மேல கருணை காட்டுமா. என் கால ஏன் விடுற? சாமியை கும்பிட்டாச்சு, அடுத்த தெய்வம் புருஷன் தானே. சேச்சே, வர வர இந்த வீட்ல நிம்மதியா சாமி கூட கும்பிட முடியலப்பா. கிச்சா, நேரமாச்சு, நான் கிளம்புறேன். எங்க? என்ன கேள்வி இது? கிருஷ்ணா மாஸ்டர் வீட்டுக்கு. நான் உன்னை போக விட மாட்டேன். என்னாச்சு கிச்சா உனக்கு? மூளை இருக்கா உனக்கு? இருக்கு. ஏன்? இருந்திருந்தா உனக்கு அது வேலை செய்யலன்னு அர்த்தம். அது வேலை செஞ்சிருந்தா உன்கிட்ட தப்பா நடந்துகிட்ட அயோக்கியங்கிட்ட நீ வேலைக்கு போவியா? கிச்சா ப்ளீஸ், நான் காலங்காலத்தால உன் கூட சண்டை போடுற மூட்ல இல்ல. இத பார், இது வீண் வம்பு தானே. அவன் அயோக்கியன் தெரிஞ்சும் மறுபடியும் நீ அங்க போறது நல்லா இல்ல. அப்புறம் அவன் தாலியை கட்டி விட்டான், புடவையை கட்டி விட்டான்னு கண்ணை கசக்கிட்டு வந்து நிப்ப. மாட்டேன். இனிமே என்ன பிரச்சனை வந்தாலும் நானே சமாளிச்சுக்கிறேன். போருமா? அப்படி அவன்கிட்ட அவமானப்பட்டு வேலை செய்யறதுல உனக்கு என்ன சந்தோஷம்? நீ என்ன செருப்பா? அவன் காலடியிலேயே கடத்தணும்னு ஆசைப்படுற? உன் தலையில நீயே நெருப்பு வாரி கொடிக்கிற ஸ்னேகா. உனக்கு வெக்கமானலாம் இருக்கா இல்லையா? வெக்கமானலாம் இருக்கு கிச்சா. ஆனா அதை விட தன்மானம், கடமை, பொறுப்பு நெரிச்சி இன்னும் நிறையவே இருக்கு. ஸ்னேகா, நீ செய்யற காரியத்துல அது தெரியல. கிருஷ்ணா கிட்ட பட வேண்டிய அவமானலாம் பட்டாச்சுமா. கிச்சா, ஒரு அநீதி நடந்தா அழுதுண்டே மூலையில உட்கார சராசரி பொண்ணு இல்ல இந்த ஸ்னேகா. நான் சாதிக்க பிறந்தவன், சபதம் போட்டவன், என் மகேஷ அடையணும்னு நினைக்கிறவன். மகேஷை எதிர்த்து போராடுற எனக்கு இந்த கிருஷ்ணாலாம் வெறும் தூசிதான். நான் ஏற போற மலை உச்சிக்கு இந்த கிருஷ்ணா மாதிரி இருக்கிற மனுஷாலாம் வெறும் படிக்கட்டு தான். இவாளெல்லாம் பயன்படுத்தி தான் நான் அந்த மலை உச்சிக்கே போக போறேன். என் லட்சியத்தை அடைய போறேன். அக்கா, சபாஷ், சரியான போட்டி. ஏய், பேசாம இருடி. பெரிய PS வீரப்பான் மனசுல நினைப்பா? இங்க பத்மினிக்கும் வைஜெயந்தி மாலாக்கும் பரதநாட்டியமா நடக்குது. ஸ்னேகா, நீ வேற யார்கிட்டயாவது வேலைக்கு போ ப்ளீஸ். அத்தா,
தெரியாத பிசாசை விட தெரிஞ்ச பையன் மேலுன்னு எங்க ஊர்ல சொல்லுவாங்க. நீயே ஒரு ரத்த காட்டேரி தான். என் கழுத்து கடிக்காம பேசாம இருக்கியா? ஸ்னேகா வேண்டாம் ப்ளீஸ், நான் சொன்னா கேளு. நான் போயே தீருவேன். ஸ்னேகா, உன் வீம்புக்கு ஒரு எல்லையே இல்லையா? வீம்புக்கும் வைராகியத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அதை முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. நான் கிருஷ்ண மாஸ்டர் வீட்டுக்கு போறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அது உனக்கு இப்ப புரியாது. நேரம் வரும்போது நானே சொல்றேன். ஸ்னேகா, ஸ்னேகா, நினைச்ச காரியத்தை சாதிக்கிறதுல ஸ்னேகா அக்கா மாதிரி இருக்கணும். நானும் என் கல்யாண விஷயத்துல அக்கா மாதிரி உடம்பு புடியா நிப்பேன். அத்தா, எப்ப நம்ம கல்யாணம்? நான் செத்ததுக்கு அப்புறம். கடவுளே, என் அத்தானுக்கு நல்ல புத்தியா கொடுப்பா. வாமா, மன்சோர் சாப்பிடலாம். போதும் போதும். ரோஜா, ரோஜா, என்னமாச்சு உனக்கு? ஏன் இப்படி பண்ற? ரோஜா, உன்னை எங்கெல்லாம் தேடுறதுமா? இல்ல மாமா, நான் ஒரு வேண்டுதலுக்காகத்தான். நல்ல வேண்டுதல்மா. ஏமா சித்ரா, நீ என் வீட்டு பக்கத்துல தானே இருக்கிற. நீயாவது வந்து என்கிட்ட சொல்ல வேண்டாம் ரோஜா மன்சோர் சாப்பிடறதா வேண்டிட்டு இருக்கான்னு? இல்லைங்க, அவங்களே சொல்லிருப்பாங்கன்னு நினைச்சேன். இல்லம்மா, ஏற்கனவே இவளுக்கு உடம்பு சரியில்லை. இந்த மாதிரி நேரத்துல பிரார்த்தனை, விரதம், மண்சோறு இதெல்லாம் உனக்கு தேவைதானா? மகேஷ், என் மன ஆறுதலுக்காக செய்யற வேண்டுதல் இது. தயவு செஞ்சு தடுக்காதீங்க. என் குழந்தைக்காக பிரார்த்தனை செஞ்சுட்டு இருந்தேன். இப்படி வந்து கெடுத்துட்டீங்களே. ஏய், அதான் நம்ம 2 பேரும் குழந்தை பெத்துக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம்ல. அதுக்கப்புறம் என் குழந்தை இப்படி அலையிற. ஐயோ, தயவு செஞ்சு என்ன எதுவும் கேட்காதீங்க மகேஷ். உங்களோட எந்த கேள்விக்கு என்கிட்ட பதில் இல்லை. என் மனசு ஒரு போக்குல என்ன விட்டுருங்க. அதெல்லாம் பார்த்து சும்மா இருக்க முடியாது. இன்னைக்கு மண்சோறு சாப்பிடுறேன்வ, நாளைக்கு தீச்சட்டி தூக்குறேன்வ, அதுக்கப்புறம் முதுகுல அழுகு குத்திட்டு தேன் இழுப்பேன்வ, அதுக்கப்புறம் குழந்தை வேணுன்றதுக்காக தீ மிதிப்பேன்வ. இதெல்லாம் பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. இதுக்கு உடனே வேலி போட்டாலும். ஏன்னா நான் உன் புருஷன், அதை முதல்ல தெரிஞ்சுக்க. ப்ளீஸ் மகேஷ், நான் இந்த வேண்டுதலை முடிச்சிட்டு. நீ எதுவும் பேசாத, முதல்ல எந்திரி. மகேஷ், அப்பா பேசாம இருக்கப்பா. கடவுள்ன்றவரு நம்ம கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அதை தீர்த்து வைக்கணும். அதை விட்டுட்டு இப்படி வேண்டுதல் செஞ்சாதான் நம்ம கஷ்டத்தை தீர்த்து வைப்பாருன்னா கடவுள் லஞ்சம் வாங்குறாருன்னு அர்த்தம். வா போலாம். மகேஷ், எந்திரி. மகேஷ் வேண்டாம் வா மகேஷ். மகேஷ்